வணக்கம். இன்றைய முக்கிய இலங்கை செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் நடத்தப்பட்ட வன்முறை, மோட்டார் சைக்கிளில் வந்த பாரிய கும்பல். வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகள், மக்களுக்கு உடனடி நிவாரணம், ரணில் விடுத்துள்ள அறிவிப்பு. இன்று முடியுடன் கூடிய பலத்த மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வடக்கு மாகாண பட்டதாரி ஆசிரியர் நியமனம் தொடர்பில் வெளியான தகவல். கிராமிய தொழில் முயற்சியாளர்களுக்கு புதிய கடன் திட்டம் அறிமுகம். அறகலையவிற்கு பின்னர் மீண்டும் தலைதூக்கும் ரவுடி அரசியல்வாதிகள் அனுர விசனம். வெள்ள அபாயம் இயற்கையானதல்ல, காரணத்தை கூறிய அனுர. மொழிவாய்க்காலில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். யாழில் நடத்தப்பட்ட வன்முறை, மோட்டார் சைக்கிளில் வந்த பாரிய கும்பல். யாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில்பேட்டை பகுதியில் உள்ள பண்ணையொன்றில் பெருமளவானவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 20 வரையான மோட்டார் சைக்கிளில் கும்பலாக வந்தவர்கள் பண்ணையில் உள்ள வீட்டில் பெருமளவு சேதங்களை ஏற்படுத்தி தீ வைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று மதியம் சம்பவ இடமான பண்ணைக்கு வந்த சிலர் அங்கு நின்ற ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதுடன் காயமடைந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். முன்பகையே தாக்குதலுக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சுவேலி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகள், மக்களுக்கு உடனடி நிவாரணம், ரணில் விடுத்துள்ள அறிவிப்பு. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு துரிதமாக நிவாரணம் வழங்குவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். மாவட்ட செயலாளர்களுக்கு உடனடியாக பணத்தை ஒதுக்குமாறு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த தகவல் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் முற்றாக சேதமடைந்துள்ள அனைத்து வீடுகளையும் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் அரசு நிதியை பயன்படுத்தி திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ரணில் பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்காக ராணுவம் மற்றும் காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக காவல்துறை விசேட அனர்த்த நிவாரண பிரிவை நிறுவியுள்ளது. அதன்படி 011242182 மற்றும் 0112421111 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக மக்கள் அனர்த்த நிவாரண தேவைகளுக்காக அழைக்க முடியும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இன்றும் இடியுடன் கூடிய பலத்த மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்போது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடக்கு மாகாண பட்டதாரி ஆசிரியர் நியமனம் தொடர்பில் வெளியான தகவல். வடக்கு மாகாணத்தில் அண்மையில் நியமனம் பெற்றுக்கொண்ட 374 பட்டதாரி ஆசிரியர்களும் நாளை மறுதினம் தமது கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திரு பேட்ரிக் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். புதிய ஆசிரியர்கள் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நாளை பாடசாலை தினத்தில் புதிய பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமிய தொழில் முயற்சியாளர்களுக்கு புதிய கடன் திட்டம் அறிமுகம். கிராமிய தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதிய கடன் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரும்புவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இதன் மூலம் கிராமத்தின் பொருளாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றைய கடன் திட்டங்களின் மூலம் கடன் பெற்றிருந்தாலும் அறிமுகப்படுத்தப்படும் புதிய கடன் திட்டத்தில் கடன் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். குறித்த கடன் திட்டத்தின் மூலம் 5 லட்சம் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வீட்டிலேயே அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட பெண்கள்
இந்த கடன் அமைப்பில் இணைந்து புதிய வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். அரகலையவிற்கு பின் மீண்டும் தலைதூக்கும் ரவுடி அரசியல்வாதிகள் அனுர விசனம். அரகலைய போராட்டத்திற்கு பின் பின்வாங்கிய ஊழல் மற்றும் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை குருநாகலில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், அரகலையத்தின் உண்மையான அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் மக்கள் எழுச்சியை நிலைநாட்ட வேண்டும். 2022ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாஷைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே அரசியல் சக்தியும் அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே. அரசியல்வாதிகள் அரகலவையில் இருந்து பாடம் கற்கவில்லை, மாறாக போதைக்கு அடிமையானவர்களின் எழுச்சி என கூறி மக்களின் எழுச்சியை அவமானப்படுத்துகின்றனர். மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், எந்த ஒரு அரசியல் சக்திகளுடனும் பற்றுக்கொள்ளாமல் பொதுவான அபிலாஷைகளுக்காக வீதியில் இறங்கியதோடு நல்லதொரு அரசியல் நிலைமைக்கான அபிலாஷைகளை அவர்களிடம் உள்ளது. மோசடி மற்றும் ஊழல் இல்லாத ஒழுக்கமான மற்றும் சட்டப்பூர்வமான நாட்டை மக்கள் எதிர்பார்த்துள்ளதுடன் பொது சமூக நோக்கத்திற்காக வீதியில் இறங்கினர். அதை ஆட்சியாளர்கள் உணரவில்லை. அத்தோடு அதை அவமானப்படுத்தி போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் விபச்சாரிகள் என தெரிவித்ததோடு இந்த ஆட்சியாளர்கள் கற்கவே இல்லை. இவ்வளவு பெரிய எழுச்சியிலிருந்து ஒரு பாடம். அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடக்கி ஒடுக்கி அரசு சொத்துக்களை விற்க தொடங்கியும் அறக்கலையத்தின் பின்னரும் அதே பழைய பாதையிலேயே பயணிக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். வெள்ள அபாயம் இயற்கையானதல்ல. காரணத்தை கூறிய அனுர, மழை என்பது இயற்கையானதாக இருந்தாலும் இந்நாட்டில் வெள்ள அபாயம் இயற்கையானது அல்ல என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி குருநாகலில் நடத்திய கட்சியின் இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் நீண்டகால தவறான அபிவிருத்தி நடவடிக்கைகளின் விளைவுகளே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று உலகில் அதிக மழை பெய்யும் பகுதிகள் மற்றும் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளை வைத்து தொழில்நுட்பம் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அந்த தொழில்நுட்பத்தை ஒரு நாடாக நாம் சரியாக பயன்படுத்த தவறிவிட்டோம் என தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர் உயிரிழப்பு. முல்லைத்தீவு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் கரவலை தொழிலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்படி உயிரிழந்த நபர் அவிசாவளை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான ஸ்டீவன் சிவகுமார் என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த நபரின் உடலை வருகை தந்து பார்வையிட்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி உடலை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்.